இதுக்கு வந்து ஒரு ஸ்பைசி சிக்கன் மிக்ஸ்சர் தான் ரெடி பண்ண போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் இந்த வாக்கில் ஹீட் பண்ணியிருக்கேன். சைட்லலாம் சோல் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்லிக், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து இந்த ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை, அது கொஞ்சம் அரோமேட்டிக் ஆகணும், அது வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுரும். நம்மளோட ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் ஃப்ரேக்ரண்ட் ஆகிடுச்சு. இதில் ட்ரெடிஷ்னலாக போர்க் யூஸ் பண்ணுவாங்க, பட் நான் வந்து அது வீட்டில் குக் பண்ணாததுனால நான் வந்து சிக்கனை வந்து அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன், மின்ஸ்டு சிக்கன். ஓகே, ஸோ எனக்கு மட்டுங்கிறதுனால நான் ஒரு சின்ன போர்ஷன் தான் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இதை நல்ல கார்லிக்கும் இஞ்சி கூட நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி பிரேக் பண்ணி விடுங்க, ஏன்னா மின்ஸ்டு சிக்கன் வந்து க்ரம்பியாக இருக்கும். அதனால இந்த மாதிரி பிரேக் பண்ணி விட்டு பண்ணிங்கன்னா அது வந்து இந்த மாதிரி க்ரம்பிள் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்பெஷல் சாஸ் நான் சொன்னேன்ல, தோபோன் ஜான், ஓகே. ஸோ சில்லி பேஸ்ட்டு செம்ம ஸ்மெல்லே பயங்கர அரோமேட்டிக்காக இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் நம்மளோட இந்த கிரவுண்ட் மிக்ஸ்சரில் ஆட் பண்ண போகிறேன், இல்லாட்டி இவ்வளோ பெரிய ஹீப்பிங் டேபிள் ஸ்பூன். ஓகே, இதை ஆட் பண்ணி நல்ல இதை இந்த ஆயிலில் இந்த இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த இதில் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம், ஏன்னா வந்து இந்த ஆயிலில் கொஞ்சம் அது நல்லா கோட் ஆகி கொஞ்சம் கிறிஸ்பி ஆகணும், அதுக்கு வேண்டி. ஸோ ஹை ஹீட்டில் இதை குக் பண்ணலாம். சால்ட் எதுவுமே போட தேவையில்லை, பிகாஸ் இதுலேயே சால்ட் இருக்கும். ஆனால் நான் ஒரு ஸ்ப்ளாஷ் வந்து வினிகர், கூடவே 1 ஸ்பூன் வந்து சுகர், ப்ரௌன் சுகர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் ஒரு 2-3 மினிட்ஸ் நான் நல்லா குக் பண்ண போகிறேன். ஸோ நான் இங்கே வந்து அதை நல்லா இந்த மாதிரி கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிட்டேங்க. அண்ட் சிக்கன் டக்குன்னு குக் ஆகிடும். ஸோ நம்மளோட சிக்கன் வந்து ரெடி. நல்லா இந்த மாதிரி கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிட வேண்டியதான். ஸோ எவ்வளோ சிம்பிள் பார்த்தீங்களா, பிகாஸ் அந்த ஒரு சாஸ் வந்து எல்லா வேலையுமே பார்த்துக்குச்சு, நம்ம வேறு எந்த இன்க்ரீடியன்ட்டுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து அணைச்சிட போகிறேன். அடுத்து சூப் எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் செகண்ட் ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ராமனோட பேஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம், சூப்பு பேஸு. அதுக்கு எந்த டிஷ்ஷில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த பவுல் எடுத்துக்கோங்க. ஸோ இதிலே தான் நம்ம வந்து சூப் பேஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டஹீனி இருக்குல்ல, ஸோ இது உங்களுக்கு வந்து ஆன்லைனில் கிடைக்கும், ஹோம்மேட் பண்ணிக்கலாம், என் பிளாகில் ரெசிபி இருக்குது. ஸோ டஹீனிக்கு அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது சுகர், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து சோய் சாஸ், அது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சோய் சாஸ். அதுக்கப்புறம் வினிகர், ஒரு 1 டீஸ்பூன் வினிகர். இப்போ இதில் சில்லி ஆயில் அண்ட் சில்லி கிறிஸ்ப் ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்கிட்ட இந்த ஜாரில் இருக்கக்கூடிய சில்லி ஆயிலில் ஒரு 2 டீஸ்பூன் சில்லி ஆயிலும், உங்கள் ஸ்பைஸ் டாலரன்ஸ் எவ்வளவோ அதை பொறுத்து சில்லி கிறிஸ்ப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இதுதான் நம்மளோட சூப் பேஸு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை டேஸ்ட் பார்த்துட்டு, சோய் சாஸில் வந்து உப்பு இருக்கும், ஸோ உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பும் சுகரும் வினிகரும் சில்லியோ எது வேணாலும் நீங்கள் இந்த சாஸை டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப் பேஸ் வந்து ரெடிங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்துடலாம். அவ்வளோதான், எவ்வளோ சிம்பிள் பார்த்தீங்களா. ஸோ நம்ம பேஸ் ரெடி பண்ணிட்டோம்ல, இதுக்கு உண்டான அந்த ஸ்டாக் ரெடி பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க. இதில் சாஸ்பேனில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஸ்டாக் க்யூப் இருக்குல்ல, அதுதான் ஆட் பண்ணுறேன் ஃப்ளேவருக்கு. நீங்கள் சிக்கன் ஸ்டாக் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்மளோட தண்ணியில் அது நல்லா கொதிச்சிடுச்சா, ஸோ கொதிச்சு வரட்டும். மீன்வாயில் இன்னொரு சாஸ்பேனில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் இன்றைக்கி வந்து சோபா நூடுல்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த நூடுல்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஹெல்தி, அதனால் ஸோ அதை ஆட் பண்ணி இந்த சோபா பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 6 to 7 minutes ஆகும் குக் ஆகிறதுக்கு. அதனால் நம்ம பேக்கேஜில் போட்டிருக்கிற அளவுக்கு
இதை நம்ம குக் பண்ணி எடுத்துருவோம். இப்போ நம்மளோட அந்த ஸ்டாக் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. எந்த விதமான உப்பு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா அதுலேயே உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறது இந்த ஆல்மண்ட் மில்க், அன்ஸ்வீட்டன்ட் ஆல்மண்ட் மில்க். இது இல்லாட்டி நீங்கள் சோய் மில்க் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்று எந்த வித ஃப்ளேவருமே இருக்கக்கூடாது. ஓகே, அன்ஸ்வீட்டன்ட்டாக இருக்கணும். அதனால் நம்மளோட ஆல்மண்ட் மில்க் ஆட் பண்ணிடலாம். இதுவுமே வந்து 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணணும். ஸோ நம்மளோட டான் ராமனோட மெயின் இதே வந்து இந்த ஆல்மண்ட் மில்க் இல்லாட்டி சோய் மில்க். ஸோ இது வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும். ஸோ நம்மளோட க்ரீமி ப்ராத் ரெடி பாருங்கள். ஆல்மோஸ்ட் இது ஒரு ஃபுல் பாயில் வந்துடுச்சுன்னா இது ரெடி. ஸோ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்கும், பட் ட்ரஸ்ட் மீ, இந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ப்ராத் பாயில் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அணைச்சிடலாம். இது ஹாட் ஆட்டு நீங்கள் சர்வ் பண்ணும்போது திருப்பி ரீஹீட் பண்ணிக்கலாம். பட் அவ்வளோதாங்க, ப்ராத் ரெடி. இங்கே நூடுல்ஸுமே நான் ஸ்ட்ரெயின் பண்ணிட போகிறேன். ஸோ நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணி நல்லா ரின்ஸ் பண்ணிடுறோம். ஸோ ரின்ஸ் பண்ணும்போது அந்த சூயி டெக்ஸ்சர் வந்து ப்ரிசர்வ் ஆகும். ஓகே, டன். ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த சாஸில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஹாட்டான மில்க் அண்ட் ப்ராத் அதை நம்ம ஊற்றிடுவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. அது ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம மிச்சம் உள்ளதை விடலாம். ஸோ எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் ப்ராத்தும் இதுவும் அந்த சாஸில் ஊற்றினோடனே எவ்வளோ க்ரீமியாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் மிச்சம் உள்ள அந்த ப்ராத்தை நான் ஊற்றிட போகிறேன். ஸோ இதுதான் நம்மளோட பேஸ், நம்மளோட இந்த ராமனில் உள்ள பேஸ் இது தான். ஓகே, ஸோ இதை நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு ஏதாவது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த சோபா, இதை ஆட் பண்ணிட போகிறேன். நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த தோபான் ஜான் அதில் வந்து குக் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஸ்க்ராம்பிள்ஸை நம்ம சைடில் அப்படியே வச்சிடலாம். ஸோ இதில் ஒரு விஷயம் வந்து என்னென்னா, ஏதாவது க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் ஏதாவது உங்ககிட்ட இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் பாக் சாய், ஸ்பினச் ஏதாவது இருக்குன்னா அதை நீங்கள் பிளான்ச் பண்ணி இந்த ஓரத்தில் வைக்கலாம், குக் பண்ணி. இல்லாட்டி ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட மெயின் இது வந்து ராமன் எக்ஸுங்க. இது நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு விஷயம். ஆக்சுவலி இப்போ நான் ஒரு அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, தண்ணி நல்லா பாயில் ஆக விட்டுட்டேன். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் கேர்ஃபுல்லாட்டு எக்கை லோ பண்ணிவிட்டு எக்ஸாக்ட்லி 6 மினிட்ஸ் குக் பண்ணியிருக்கேன். டைமரில் 6 மினிட்ஸ் வச்சு 6 மினிட்ஸ் குக் ஆகி டைமர் ஆஃப் ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர், ஐஸ் க்யூப்ஸ் போட்டு ஐஸ் வாட்டரில் டக்குன்னு இமர்ஸ் பண்ணிட்டேன். இமர்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு நான் வந்து பீல் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை ஸ்லைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா நான் நிறைய தடவை இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேங்க, பட் அட்டெம்ப்ட் வந்து ஃபெயிலியர் தான். இந்த மாதிரி கட் பண்ணும். உள்ளே வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா கூயியாக இருக்கணும். வாவ், பர்ஃபெக்ட். ஸோ இதுதாங்க பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. எப்படி இருக்குது பாருங்கள், கூயி ஆனால் ரன்னி கிடையாது, ரொம்ப இதாக இல்லை, பர்ஃபெக்டான ராமன் எக்ஸ். ஸோ இதை நான் இதுக்கு மேலே இப்படி வச்சிட போகிறேன். ஓகே, ஸோ இதுக்கு மேலே கார்னிஷ்க்கு ஏதாவது ஒரு க்ரீன் இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் இது ஸ்ப்ரிங் ஆனியனோ இல்லாட்டி நான் வந்து என்கிட்ட கொஞ்சம் பார்ஸ்லே இருக்குது. ஸோ நான் அதை மேலே வந்து கார்னிஷுக்கு வச்சுக்க போகிறேன். ஸோ அது ஒரு பாப் ஆஃப் கலர் வந்து கொடுக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட டான் ராமன் ரெடி.